டுடே தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்துட்டிங்கன்னா ஸ்டார் கியூப் ஹவுஸ். இது நெதர்லாண்ட்ஸ் அண்ட் ஜெர்மன் பார்டரில் இருக்குது. 12 to 13 இருக்க மாட்டேன் இருக்குது. சரி, நம்ம அவங்க கிட்டே போய் ஒன்று ஒன்றா பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஸோ இந்த வீட்டில் என்ன இருக்குது, டபுள் பெட்ரூம் ப்ளஸ் ஸ்மால் கிச்சன், அப்புறம் வந்து பாத்ரூம், டாய்லெட். மேலே வந்து சன்ரூஃபோடு இருக்குது. சன்ரூஃபில் வந்து பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஐ திங்க் டெலஸ்கோப் அது கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து நைட் டைமில் வந்து ஸ்டார் வந்து பார்க்கலாமா. ஸோ ஸ்டே வந்து ஐ திங்க் பர் நைட்டு வந்து அரௌண்ட் 60 to 80 euro வருது. 80 euro பர் நைட். நம்ம இந்தியன் கரன்சியில் கன்வெர்ட் பண்ணால் இட்ஸ் அரவுண்டு ஐ திங்க் 6,000 to 8,000. ஸோ இந்த ஒரு வீட்டுக்கு ஒரு ஸ்டார் நேம்ஸ் இருக்குது. லைக் ஸ்டார் நேம்ஸ் ப்ளஸ் பிளானட்ஸ் லைக் மெர்க்குரி, வீனஸ், எர்த், ஜூபிட்டர், ப்ளூட்டோ. உடனே வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ரூம். ஸோ உள்ள என்ட்ரி வந்து ஸ்மால் கிச்சனில் மேலே மைக்ரோவன் இருக்குது. தென் அதிலே ஸ்லைடிங் பண்ணால் கிளாஸஸ், பிளேட் எல்லாமே இருக்குது. கீழே ஒரு இண்டக்ஷன், சிங்க்கு, ஹாட் வாட்டர் போடுறதுக்கு, தென் டீ மேக்கர், கீழே ஒரு சின்ன கூல் காஸ்ட், டாய்லெட், பாத்ரூம், டேபிள் இருக்குது. ஒரு சோஃபா வந்து பெட் அண்ட் சோஃபா. நீங்கள் இதை இது பண்ணால் ஆக்ஷன் ஆகிக்கும். ஸோ 2 people அது இருக்கலாம். தென் இதில் வந்து கீழே ஸ்டூல், இதை இழுத்து ஃப்ரண்ட்டில் ஸ்டூல். தென் அப்படியே மேலே போனால் ஸ்டேர்ஸில் பெட் வித் சன்ரூஃப் ஸ்டார்ஸ். அதை வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணி மேலே வேணால் சன்ரூஃப் ஓப்பன் பண்ணிக்கலாம், தென் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை நாங்கள் ஸ்டே பண்ண ஸ்டார் ஹவுஸ். தென் நீங்கள் வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறது. தென் லாஸ்ட்டாக இங்கே வந்து டெலஸ்கோப் இருக்குது. இது மூலிமா நீங்கள் ஸ்டாரை வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்து அந்த குட்டி பாக்ஸில் அவங்க 3 லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லென்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸில் இருக்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பக்கத்தில் இருக்க ஹவுசஸ் உடனில் கட்டியிருக்காங்க. ப்ளஸ் மேலே வந்து என்ன இருக்குன்னா கம்ப்ளீட்டாக சோலார் சிஸ்டம் வச்சுட்டாங்க. ஸோ இந்த வீட்டுக்கு தேவையான எனர்ஜியை வந்து அந்த சோலார் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் டியூரிங் த நைட் டைம் வந்து அவங்க டேரெக்டாக கனெக்ஷன் வந்து டேரெக்டாக எலக்ட்ரிசிட்டி அந்த இதுலேருந்து எடுக்கிறாங்க. பட் ஆனால் டே டைமில் மட்டும்தான் வந்து அந்த சோலார் வந்து ஒர்க் ஆகுது. ஏன்னா இங்கே வந்து ஸ்டோரேஜ் பண்ணி அதை யூஸ் பண்ணுற மாதிரி சிஸ்டம் இன்னும் வரல. பிகாஸ் இருக்குது, பட் வந்து அந்த பேட்ரி ஸ்டோரேஜ் பண்ணுற பேட்ரி காஸ்ட் வந்து இட்ஸ் மோர் எக்ஸ்பென்சிவ். இந்த வீடெல்லாம் எங்கே இருக்குன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் இன் ஜெர்மன் அண்ட் நெதர்லாண்ட்ஸ் பார்டர். ஒரு ஜஸ்ட் 2 kilometers இங்கேருந்து போனால் ஜெர்மனி பார்டர். வந்து 2 types ஆஃப் ஸ்டேயிங் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டார் கியூப் ஹவுஸ், இன்னொன்று வந்து லைக் கேம்ப்பு மாதிரி போட்டு அதில் ஸ்டே பண்ணுறது. ஸோ அந்த வீட்டு ஸ்டே எங்கே இருக்குது, அந்த ஸ்டேலேருந்து அப்படியே அனதர் சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாட்டு பண்ணை. அந்த
மாட்டு பண்ணை. அதுக்கு அந்த பைப்பு மாதிரி இருக்குங்களா, அதில் தலையில் தள்ளி விட்டு கழுத்தை நீட்டி அதை பாட்டு சாப்பிட்ருக்கு. ஸோ இது அதுக்குள்ளேயே தூங்கிக்கிட்டு அதுக்குள்ளேயே இருக்க வேண்டியதான். நம்ம ஊரில் மாதிரி இதை க்ளீன் எல்லாம் பண்ணுறதில்ல போல். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா டெய்லி ஒருக்கா க்ளீன் பண்ணுவாங்க, காலையில் ஒருக்கா, தென் ஈவினிங் ஒருக்கா கட்டுத்தரேன்னு சொல்லுவோம்ல, ஃபுல்லாக க்ளீன் பண்ணி. பட் நீங்கள் அப்படி இல்லை, அது எவ்வளோ நாளைக்கு ஒருக்கா அது உள்ளே க்ளீன் பண்ணுறாங்கன்னு தெரில. பட் ஆனால் லைக் ஒரு ரூமு மாதிரி இருக்குது. அந்த ஒரு ரூம்லேயும் கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 மாடு இருக்குது. ஸோ அட்டாச்சான தண்ணி இருக்குது. ஏன்னா அது தண்ணி உள்ளே வச்சாங்கன்னா இது எட்டி உதச்சி கமுத்து விட்டுரு இல்லையா அடிக்கடி, அதனால் அது செட் பண்ணிட்டாங்க. அது போய் அங்கே போய் தண்ணி குடிக்க தண்ணி பாட்டுக்கு வந்துக்குது. ஸோ அதனால் வந்து தண்ணி வந்து அது அதிகமாக சேதம் பண்ணாது, அதனால் அந்த மாதிரி வச்சுட்டாங்க. இதே நம்ம ஊரில் வச்சுருப்பாங்க, நான் வச்சுட்டு வந்து அடுத்த 10 நிமிஷத்தில் அதை எட்டி உதச்சி தள்ளிடும் இல்லையா, அதனால் வந்து இங்கே இந்த சிஸ்டத்தில் வச்சுட்டாங்க. பட் இந்த சாணம் எல்லாமே வந்து எப்போ க்ளீன் பண்ணுவாங்கன்னு தெரில. ஆனால் ஃபுல்லாக லோடாகி இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக எடுத்து அப்படியே உரத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாட்டுப்பண்ணையிலேருந்து அப்படியே பேக் சைடு வந்தால் ஃபுல்லாக இங்கே மாட்டு சாணம் ஃபுல்லாக கொட்டியிருக்காங்க. இங்கே தான் ஃபுல்லாக கொட்டி அது இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஐ திங்க் இங்கேருந்து அப்படியே எடுத்து போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் உரத்துக்கு. குட் மார்னிங் கைஸ். ஸ்டார் கியூப் ஹவுஸில் ஸ்டே பண்ணது காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்ரிடே மார்னிங் வந்து ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஒரு சேரில் அதை வச்சுருவாங்க. தென் we can carry this. ஸோ அதில் உள்ள என்னென்ன இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உள்ள என்ன இருக்குது. நைஸ், நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ப்ரெட்டு, இது ரா எக்ஸ் இருக்குது உள்ள, ஓட்ஸு, தென் வந்து சாக்லேட்ஸ், ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ். இது எல்லாமே இவங்களோட ஃபார்மில் இருக்கிறது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தென் வந்து ஆப்பிள் ஜூஸ், hard to buy. So strawberry jam and sweet bread and tea coffee box. ஓகே, இதெல்லாம் இருக்கு. பட் எங்கள் வீடு கூட நல்லா இருக்குது. வீடு பார்த்துங்க எப்படி கட்டியிருக்காங்கன்னு. செங்கல் வெளியில் வந்து பூசுறது கிடையாது, செங்கல் அவ்வளோதான். மேலே வந்து நம்ம ஊரில் கிடைக்காதே ஓடு தான். தென் ஃபுல்லாக கிளாஸு, வெளிச்சம் உள்ள வர்றதுக்காக. எப்படியும் இந்த வீடெல்லாம் 100 years ஓல்டு இருக்கும். ஆக்சுவலாக அது வீடு இல்லை, அது ஒரு ரெஸ்டாரண்ட், அதான் ரிசப்ஷன். அங்கே தான் வந்து செக்இன் பண்ணிட்டு தென் உங்களுக்கான கியூப் ஹவுஸை நீங்கள் எடுத்து இங்கே வந்துக்கலாம்.